நம்மளுடைய சேனலில் canva.com பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன், டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கிறேன், அதனுடைய நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறேன். அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் canva.com மட்டும் இல்லை, இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியே வந்து டிசைன் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், டிசைன் பண்ணி பார்க்க போகிறேன். அப்படி டிசைன் பண்ணும்போது இதில் என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்குது, என்னென்ன விஷயங்கள் மோசமாக இருக்குது, என்ன பர்பஸுக்காக இதை மெயினாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண போகக்கூடிய வெப்சைட் என்ன அப்படின்னா VistaCreate அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸோ இது ரொம்ப நாளாகவே நான் வந்து பார்த்துட்ருக்கிறேன். இந்த வெப்சைட் வந்து canva.com மாதிரியே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் இதில். அண்ட் இதில் canva மாதிரியே ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, பெய்டு வெர்ஷன் இருக்குது. அண்ட் ஃப்ரீ வெர்ஷனுமே கூட நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அதை வந்து இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது VistaCreate அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட் அதுதான் வரும். அப்படி இல்லைனா create.vista.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனாலும் உங்களுக்கு அந்த வெப்சைட் தான் லோட் ஆகும். ஸோ create.vista.com. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து நான் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ப்ரைஸிங்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ப்ரைஸிங்கில் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ. ஸோ $0 போட்டிருக்காங்க இல்லையா, வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 100K + டிசைன் டெம்ப்ளேட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான டிசைன் டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவங்க அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 மில்லியன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வெக்டர்ஸ் வந்து உள்ள கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிராண்ட் கிட் வித் கலர்ஸ், லோகோஸ் அண்ட் ஃபாண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த பிராண்ட் கிட் பார்த்தீங்க அப்படின்னா லோகோ கேன்வாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிராண்ட் கிட் வந்து அவங்க பெய்டு வெர்ஷனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் இந்த விஸ்டாவில் வந்து ஃப்ரீலே வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரீ ஃபாண்ட்ஸ், மியூசிக், அனிமேஷன்ஸ், பேக்ரவுண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 10 GB ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உள்ள ஷேர் பண்ணி உங்களோட டிசைனில் யூஸ் பண்ணுறதுக்காக 10 GB வரைக்கும் கொடுத்துருக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், டைரக்ட் போஸ்டிங் டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் பின்ட்ரெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் canva.comல வந்து ஃப்ரீ வெர்ஷனில் கிடையாது. நீங்கள் உள்ள லாகின், அதாவது நீங்கள் பெய்டு வெர்ஷன் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியும். பட் இதில் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது ரெண்டுமே வந்து பொதுவாக ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுமே வந்து ஃப்ரீ வெர்ஷனில் வந்து நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்தே போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு வேளை வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து அவங்க $10 வந்து போட்டிருக்கிறாங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ரைட், நம்ம வந்து இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறது முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரீ வெர்ஷன் தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரீ வெர்ஷன் உள்ளே போகிறதுக்கு நீங்கள் ஒரு வேளை இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏற்கனவே இதில் வந்து அக்கௌண்ட் இருக்குது, நான் வந்து இல்லை லாகின் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம லாகின் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ லாகின் பண்ணியாச்சு. இப்போ லாகின் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ஒரு அழகாக வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இதில் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பயங்கரமாக கிராஃபிக்ஸ் அது இதெல்லாம் போட்டு ரொம்ப அந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப டீசெண்டாகவே வந்து சிம்பிளாகவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே நமக்கு ஹோம், டெம்ப்ளேட்ஸ், கேன்வா, அசெட்ஸ், டியூட்டோரியல்ஸ், பிராண்ட் கிட்ஸ், மை ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமான லிங்க் வந்து கீழே இருக்குது. அண்ட் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போனோம் அப்படின்னா உள்ள வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ், அதாவது ஏற்கனவே ப்ரீ டிசைன்டு டெம்ப்ளேட்ஸ் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அப்படி கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். கிரியேட்டிவ் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ இதில் ஃபோட்டோஸ் எல்லாமே உள்ளே கொடுத்துருக்குறாங்க, பேக்ரவுண்டு கொடுத்துருக்குறாங்க, ஃபோட்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து ஃபோட்டோஸ் தான் இதில் தெரியுது. அண்ட் அடுத்ததாக டுட்டோரியல்ஸ் வந்து அவங்களுடைய இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டுட்டோரியல்ஸ் வந்து தனியாக ஒரு வெப்சைட்டில் வந்து ஓப்பன் ஆகுது. ஒருவேளை உங்களுக்கு கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். பிராண்ட் கிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பிராண்ட் கிட்டை வந்து, அதாவது உங்களுடைய லோகோ அண்ட் உங்களுடைய கலர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுடைய ஃபாண்ட்ஸ் நீங்கள் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டிசைன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஃபாண்ட், அது சம்மந்தப்பட்ட கலர்ஸ் அண்ட் அந்த அது எல்லாமே வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மை ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஏற்கனவே நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து இதில் அப்பியர் ஆகும். ஸோ நம்ம திரும்பவும் ஹோமுக்கு போகலாம். இப்போ ஹோமில் நம்ம இமீடியட்டாக அடுத்தல வரும்போது கீழே ஒரு சர்ச் பார் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து நீங்கள் எது வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து ஃபேஸ்புக் போஸ்ட், ஸ்கொயர் கிராஃபிக் போஸ்ட், அப்படி உங்களுக்கு தேவையானது நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அதில் அப்படியே வந்து நம்ம கிளிக் பண்ணும்போதே ஒரு சில விஷயங்கள் வந்து அதில் காட்டுது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை அப்படியே சர்ச் பண்ணி இதில் ஒரு போஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு கேன்வாவில் ஆக்சுவலாக இருக்க தான் செய்யுது. அண்ட் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஃபார் யூ அப்படிங்கிற இடத்துல ஒருவேளை நம்ம ஃபியூச்சரில் நம்ம டிசைன் பண்ண இதில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால நிறைய விஷயங்கள் காட்டுது. ஒருவேளை
நம்ம பின்னால் டிசைன் பண்ண நம்ம மோஸ்ட்லி எது டிசைன் பண்ணுறோமோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கெஸ் பண்ணுறேன். அண்ட் சோஷியல் மீடியா ஃபார் யூ கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா சோஷியல் மீடியா ரிலேட்டடான அந்த கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்ம ஒன்று பர்டிகுலர் ஒரு டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த சைஸ் வந்து அதில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஐக்கானோட கொடுத்துருக்காங்க. நமக்கு கேன்வாவில் அந்த மாதிரி ஐக்கானோட இருக்காது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைனில் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராமோடைய அந்த ஃபோட்டோ அதில் இருக்குது. அதனுடைய சைஸும் வந்து நமக்கு எந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறது காட்டுது. இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வெர்டிக்கல் எந்த ஷேப்பில் இருக்கும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அண்ட் அந்த மாதிரி ஃபேஸ்புக் வந்தீங்கன்னா ஃபேஸ்புக் போஸ்ட்டு, அந்த மாதிரி யூடியூப் வந்தீங்கன்னா யூடியூபுடைய சேனல் ஆர்ட்டு, யூடியூப் தம்ப்நெயில் அந்த மாதிரி வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. வெப் டிசைன் அப்படின்னு சொல்லி வரும்போது வெப் டிசைன் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸு அந்த சைஸ் எல்லாமே வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம வந்து கீழே அண்ட் பிரிண்ட் ரெடி அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் பிரிண்ட் பண்ணலாம். விஸ்டா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொன்று வச்சிருக்காங்க, சேம் கம்பெனியோடது. அதில் போய் நீங்கள் உங்களுடைய விசிட்டிங் கார்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து மக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அதுவும் கூட நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் டிசைன் பண்ணுற விஷயத்தை வந்து உள்ளே போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது விஸ்டா பிரிண்ட் அப்படிங்கிற சர்வீஸ். ரெண்டும் ஒரே ஓனர் தான், பட் ஆனால் வந்து வேறு விதத்தில் வந்து இதை டிசைன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கீழே வந்தோம் அப்படின்னா ஃபீச்சர்டு டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அண்ட் நியூவஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நினச்சிங்கன்னா பாட்காஸ்ட் கவர். ஸோ பாட்காஸ்ட் கவர் அப்படிங்கிறது ஸ்கொயராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பாட்காஸ்ட் கவர், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகேவா, ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட். அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து இந்த வீடியோக்காகவே, இந்த வீடியோவை வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அல்லது இது பற்றின ஒரு விஷயத்தை ஒரு டீட்டெயிலை வந்து சொல்லி என்னோட யூடியூப் சேனலில் இது இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வந்து ஒரு போஸ்ட் வந்து இதில் கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஓகே இதில் வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவோமே, இன்ஸ்டா அப்படின்னு சொல்லி போடும்போது இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்குள்ளே அது வந்துடுது. முதல்ல வந்து பிளாங்க் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் உங்களுக்கு வேணுமா, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் பாருங்கள் நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து ப்ரீ பில்டு டெம்ப்ளேட்ஸ், நிறைய விஷயங்கள் அவங்க ஏற்கனவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளும் வந்து அந்த டெம்ப்ளேட் கேன்வா மாதிரியே இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்கள் அப்படியே வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக கூட என்ன செஞ்சுக்கலாம்னா ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமானது வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் இந்த டீன்ஸ் கிளப், இது வந்து ஏஜ் ஃப்ரெண்ட்லி டீன்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு புது விண்டோவில் அந்த டிசைன் வந்து அப்படியே ஓப்பன் ஆகுது. இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு டிசைன் வந்து உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இது அப்படியே வந்து கூட என்ன செய்யலாம்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த பிக்சர் கூட நமக்கு வேண்டாம், ஏன்னா இது வந்து நம்ம பிக்சர் அப்படிங்கிறனால இந்த பிக்சரை எடுத்துகிட்டு நம்ம வந்து வேறு நம்மளுடைய பிக்சரை வந்து நம்ம போட்டு நம்ம வந்து இதில் டிசைன் பண்ணலாம். அப்படி ஃபோட்டோவை உள்ளே கொண்டு வரதுக்கு நீங்கள் வர வேண்டியது லெஃப்ட் சைடில் வந்து அப்லோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்லோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் எதுவுமே அப்லோட் பண்ணல அப்படிங்கிறனால நமக்கு உள்ள எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து இதில் வந்து நம்ம இப்போ அப்லோட் பண்ணலாம். இதில் வந்து அப்லோட் இமேஜ் ஆர் வீடியோ அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் என்னுடைய ஃபோட்டோ ஒன்று வந்து உள்ளே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஃபோட்டோ வந்து உள்ள அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு என்னுடைய ஃபோட்டோ வந்து இதில் அப்லோட் ஆகிடுச்சு. இதில் வந்து நாங்கள் உள்ள அப்லோட் பண்ணி நாங்கள் இதில் பிக்சர் வந்து இதில் காட்டும்போது உங்களுக்கு வந்து பிக்சரோட குவாலிட்டி கொஞ்சம் குறையும், அதை பற்றி வருத்தப்படாதீங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது ஃபுல் குவாலிட்டியில் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவலாக நம்ம இப்போ வந்து உள்ள ஆட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணால் போதும், இது வந்து உள்ளே வந்து ஆட் ஆயிரும். அண்டு நமக்கு கேன்வாவை பொறுத்த வரைக்கும் கேன்வாவில் வந்து அதனுடைய பெய்டு வெர்ஷனில் வந்து இதனுடைய பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு பெய்டு வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ எனக்கு இதில் வந்து ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிறது வந்து நம்ம பே பண்ணி வாங்கணும். ஒரு 15 டேஸ்க்கு வந்து ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணணும்னா கேன்சல் பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அதனால் நம்ம வந்து இதனுடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம remove.bg அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நம்ம போகலாம். remove.bg ஓகேவா, அந்த வெப்சைட் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம பிக்சலர்லையும் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம் அந்த பிக்சலர் அப்படிங்கிறதுலையும். பட் பிக்சலரில் கூட ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்சலரில் வந்து ரீடச் பண்ண முடியல. ரீடச் பண்ணுறதுக்கு நான் பிக்சலரில் ரீடச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ரீடச் பண்ணுறதுக்கு வந்து ப்ரீமியம் பிளான் இருந்தால் தான் ரீடச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் இந்த remove.bg பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்ம ப்ரீமியம் பிளான் இருந்தால் தான் ரீடச் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து சாதாரணமாக ஃப்ரீ வெர்ஷனில் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரீடச் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இல்லை, 1-2 லேஸாக ரீடச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஃப்ரீ இதிலே வந்து ரீடச் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா
நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதில் பாருங்கள், இந்த காது பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் சரியாக செட் ஆகலை. பட் நான் இப்போ எடிட் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறேன். இப்போ எடிட் அப்படிங்கிறதுக்குள்ளே போகும்போது நான் இதில் போயிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் எரேசர் எடுத்து நான் வந்து கொஞ்சமாக இதை என்ன செஞ்சுக்கலாம்னா, இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஓரளவு வந்து ஒரு டீசெண்டான விதத்தில் வந்து இந்த காது மட்டும் கொஞ்சம் ஒரு சைடை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த ப்ரஷ் மூலமாக உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து இது போதும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதில் போய்ட்டு நான் டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் இமேஜ் அப்படிங்கிறத கொடுக்கும்போது எனக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிடுது. ஸோ இந்த பிக்சலருக்கும் ரிமூவ் பீஜுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, பிக்சலரில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணுறது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும், ரீடேச் பண்ணவே முடியாது. ஆனால் ரிமூவ்.bgல வந்து உங்களால் ரீடேச் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் அவங்க வந்து பிக்சலர் வந்து ஃபுல் நீங்கள் எந்த குவாலிட்டியில் வந்து நீங்கள் உள்ள அப்லோட் பண்ணுறீங்களோ அதே குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பட் ரிமூவ்.bgயை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. ஃபுல் ஹெச்டியில் வேணும் அப்படின்னா காசு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்ம யூடியூப் தம்ப்நெயில் அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஃபுல் குவாலிட்டியில் வந்து நமக்கு அது வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபுல் பிக்சரை வந்து நம்ம அதில் போட போகிறதில்ல, சின்ன பிக்சர் தான் நம்ம போட போகிறோம். அதனால் வந்து நமக்கு அது ஃபுல் இதாக வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதில் வந்து டவுன்லோடில் இருக்கு இல்லையா, அந்த டவுன்லோட்லேருந்து நான் திரும்பவும் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவை உள்ளே எடுத்துக்கிறேன். ஸோ உள்ளே எடுத்துகிட்டு எனக்கு வந்து அது அப்லோட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த பிக்சர் பாருங்கள் உள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல நான் கொண்டு வரேன்.
ஓகே. இதை வந்து டிசைன் பண்ணி முடிக்கும்போது ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நல்லாவே வந்து ஈஸியாகவே டிசைன் பண்ண முடியுது. கேன்வா மாதிரியே ஈஸியாக எல்லா விஷயங்களுமே உள்ள கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து நல்ல ஒரு கேன்வாக்கான ஒரு பெஸ்ட் காம்படிட்டர் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் இதில் எல்லாமே வந்து கேன்வாவில் இருக்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு மியூசிக், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து டெக்ஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க, பேக்ரவுண்டு கொடுத்துருக்குறாங்க. டெக்ஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் டெக்ஸ்ட் வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ஸ்டைல்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த பிராண்ட் கிட் வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃப்ரீயாக வந்து நீங்கள் இந்த பிராண்ட் கிட்ட வந்து இதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து இதை கேன்வா கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 2 விஷயங்கள் கேன்வாவோட இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒன்று வந்து இந்த பிராண்ட் கிட் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் டேரெக்டாக இதிலேருந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணுறதை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 விஷயமும் வந்து கேன்வாவோட எக்ஸ்ட்ரா வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதர் தேன் தட் இது வந்து எக்ஸாக்டாக வந்து நிறைய விஷயங்கள் அதில் டிசைன் பண்ணுறதுக்கு இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பார்த்த மாதிரி அந்த டிசைன் வந்து எந்த டெம்ப்ளேட் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கேன்வாவோட ஈஸியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா அப்படின்னா இதில் நீங்கள் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னுடைய சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.